நிலச்சரிவு ஏற்பட்ட தொடக்க புள்ளியான பூஞ்சேரி மட்டம் கிராமத்தில் தனியார் விடுதியில் சிக்கிய மக்களுக்கு மருத்துவ உதவிகளை வழங்க மீட்பு குழுவினர் அங்கு சென்றிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். தற்போது தொடக்க இடமான பூஞ்சேரி மட்டம் பகுதிக்கும் மீட்பு குழுவினர் விரைந்திருக்கிறார்கள். எவ்வளவு சவாலானதாக இருக்கிறது அந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஒன்று, விவரங்களை பதிவு செய்யலாம் ரகுவரன். பாலா, நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி வந்து சொல்லிட்டு ஒரு பள்ளத்தாக்கூடிய காட்சி காட்சிகளை நீங்க வந்து பார்க்கலாம். இந்த பகுதிக்கே நம்ம வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு நடந்து இந்த மலைப்பகுதியில் வந்து நடந்து வந்து இந்த பகுதியில் வந்து அடைஞ்சிருக்கிறோம். நீங்க நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டுவாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமங்கள் முழுவதுமாகவே அழிந்திருக்கக்கூடிய இந்த காட்சிகள் தான். இந்த பூஞ்சேரி மட்டம் இந்த பகுதி தான் இந்த கிராமம் தான் முதலா நிலச்சரிவு ஏற்பட்ட இடம். அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பள்ளத்தாக்கை தான் நம்ம தற்போது காட்சிப்படுத்தி கொண்டிருக்கோம். அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இங்கே எதிரே இந்த எல்லாமே மலையா இருந்த பகுதி, ஆனா 2 மலையா பள்ளத்தாக்கா இந்த பகுதி மாறிடுச்சு. இப்போ எனக்கு ஆப்போசிட்ல தெரியுது அந்த இடத்துல ஒரு பசுமாடுகளுடைய பண்ணை இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் நிறைய பேர் தங்கியிருக்காங்க. அந்த பசுமாடுகளுக்கும் அங்கே தங்கியிருக்கவங்களுக்கான மருத்துவ உதவிகள் வந்து தேவைப்படுறதுனால மருத்துவ குழு அங்கே ஒன்று சென்றிருக்கு. தற்போது அந்த மாடுகளுக்கு சிகிச்சை கொடுப்பதற்காகவும் மருத்துவர்கள் போயிருக்காங்க. மேடம், அங்கே என்ன நடக்குது? அந்த பசுமாடுகளுக்கு எது போன்ற சிகிச்சை கொடுக்கப்படுது? எவ்வளோ அங்கே இருக்காங்க? நாங்கள் இந்த வயநாடு இந்த பஞ்சாயத்து மேப்பாடி பஞ்சாயத்துலேருந்து ஒரு டீம், ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம், ஆர்ஆர்டி டீம் ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 9 பேர் இங்கே வந்திருக்கோம். அதில் 3 டாக்டர்ஸ், அசிஸ்டன்ட் ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இங்கே ஒரு முண்டக்கை பறந்த இடத்துல ஒரு பெரிய ஃபார்ம் இருக்கு. 10-20 பசுக்கள் இருக்காங்க. அதில் 2 பேர் யாருமே இல்லை. அந்த எல்லாருமே கேம்ப்ல போயிட்டாங்க. அப்ப இந்த மாடுகளை பாக்குறதுக்கு 2 மாடு அந்த சாணக குழியில வீணுட்டு 2 பேரு ஸ்கியூபா டைவிங், அவங்கள ரெஸ்கியூ டீம், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீமுக்கு வந்துதான் அவங்கள காப்பாத்தி மேலே இருக்காங்க. அது ரொம்ப கண்டிஷன் ரொம்ப வேர்ஸா இருக்கு. அவங்கள காப்பாத்துறதுக்காக ட்ரீட்மெண்ட்டும் பேகும் எல்லா இன்ஜெக்ஷன்ஸும் எல்லாமே ஆகி ஒரு 5 பேர் டாக்டர்ஸ் நம்ம சொந்த ரிஸ்க் பிரகாரம் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ வாலண்டியர் டீம் பிரகாரம் நம்ம அந்த ஃபார்ம்லேக்கு போவோம். அங்க யாருமே இல்லை. இப்போ தற்போது வெறும் ஃபார்ம் பசுக்கள் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு திரும்பி வர வேண்டியதான். ஏன்னா அந்த அனிமல்ஸ்ல ஒரு விதத்திலையும் நம்ம இந்த பக்கம் கொண்டு வர முடியாத சாஹச்சரியத்தில் இருக்கும். பாலா, நீங்க அவங்க சொன்னதை கேட்கலாம். எந்த அளவுக்கு மனிதர்களை மீட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருந்தாலும் அடிபட்டு இருக்கக்கூடிய மாடுகள் மற்றும் மற்ற ஜீவன்கள் இங்கே இருக்கு. அவங்களுக்கான சிகிச்சைகளும் தேவைப்படக்கூடிய நிலையில எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையில பார்க்கலாம். அந்த பாலத்தை கால்நடை மருத்துவர்களாக இருக்கட்டும் எப்படி ஆபத்தான சூழ்நிலையில கடந்து போயிட்டு இருக்காங்கன்ற காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இப்படி இது போன்ற ஒரு இந்த பகுதியில் பூஞ்சேரி மட்டம் இந்த கிராமமே அடித்து செல்லப்பட்ட நிலையில இது போன்ற மீட்பு பணிகள் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. பூஞ்சேரி மட்டம் அப்படின்றது மலையின் உச்சியில இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமம். இந்த கிராமத்துல தான் இந்த சரிவானது ஏற்பட்டது. அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தை தான் நம்ம பார்க்கலாம். அதனுடைய பிரத்யேக காட்சிகளை நியூஸ் 18 தமிழ்நாடு காட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு 16 கிலோமீட்டர் தரைப்பகுதியிலிருந்து ஒரு 16 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த பகுதியை நம்ம இப்ப காட்டிக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கான பாதிப்புகள் இருக்கிறது அப்படின்றத இந்த கோர காட்சிகள் நமக்கு காட்டுது. இங்க இருந்து அடித்து செல்லப்பட்ட இந்த மண்ணும் பாறைகளும் தான் கீழே இருக்கக்கூடிய மலை கிராமங்கள் முழுவதுமாகவே நிரப்பி இருக்கிறது. இந்த கிராமங்கள் அழிந்ததுக்கு 2 முக்கிய கிராமங்கள் அழிந்ததுக்கு காரணம் முக்கியமாக இங்கிருந்து அடித்து செல்லப்பட்ட இந்த பாறைகளும் இந்த கற்களும் தான். அதனுடைய மீட்பு பணிகளை பார்க்கலாம். ஆனா இங்க வரது வந்து மிகுந்த சிரமமாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் ஜேசிபி போன்ற வாகனங்கள்லாம் எதுவும் இங்க வரல. விமானப்படை விமானத்தில் இருந்த ஹெலிகாப்டர் மூலமாக உயிருடன் இருப்பவர்கள் எல்லாம் மீட்கப்பட்ட நிலையில சடலங்களை எடுப்பதற்கான பணிகள் வந்து ரொம்ப இந்த பகுதியில் மிகுந்த சிரமமாக இருக்கிறதுனால ஜேசிபி எந்திரங்கள் இப்பதான் கொஞ்சம் 4 நாட்களுக்கு பிறகு இந்த பகுதிக்கு வர தொடங்குது. ஆனா வருவதற்கே இன்னும் இன்று மாலை ஆயிடுன்றதுனால நாளைக்கு காலையிலிருந்து தான் இந்த பகுதியில், இந்த பூஞ்சேரி மட்டம் பகுதியில் வந்து மீட்பு பணிகள் வந்து நடைபெறும். ஆனா இந்த பகுதியில் அதன் பிறகுதான் எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க போன்ற பாதிப்புகள்லாம் பார்க்க முடியும். பூஞ்சேரி மட்டம் கிராமமே முழுவதுமாக
முற்றிலுமாக அழிஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு 70 வீடுகள் மேல இருந்த ஒரு மலை கிராமத்துல வீடுகளே இல்லாம எல்லாம் தரைமட்டமாக போயிருக்கக்கூடிய காட்சிகளை ஒரு பக்கம் நம்ம பார்க்க முடிகிறது பாலா. ரகுவரன், நிச்சயமா நீங்க குறிப்பிட்டது போல அந்த கோர காட்சிகளை பார்க்கிறோம். அங்க நீங்க குறிப்பிட்டது போல அங்க ஃபார்ம் இருக்கு, மற்ற உயிரினங்கள் பசுக்கள் இருக்கு. வேறு குடியிருப்புகள் ஏதாவது இருக்கா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாராவது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார்களா இதுவரைக்கும் ரகுவரன்? அந்த குடியிருப்புகள் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அவங்கள இங்கிருந்து மீட்டு கொண்டுட்டு போற பணி நடந்துட்டு இருக்கு. அவங்க இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மக்கள் 50 மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இங்க முடியாமல் வயதானவர்கள் இங்க இருக்கிறாங்க. அவங்களை அழைத்து போறதுக்கான பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மருத்துவ உதவிகளும், அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளும் இங்க கேம்ப் இப்ப கால்நடைகளுக்கான மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்க. மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள், ஏன்னா அவங்க வீட்டை விட்டு இப்போ போக முடியாத சூழல் இருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய பணி. ஏன்னா இதான் கடைசி கிராமம். இந்த பகுதி தான் முதல் முறையா அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி. அந்த பள்ளத்தாக்க நீங்க பார்க்கலாம். அந்த பகுதியில இப்போதான் மீட்பு குழுவினர் தொடர்ந்து இப்பதான் முதல் முறையா இங்க வந்திருக்கிறதுனால இந்த பணிகள் ஒவ்வொன்றாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம், நம்ம இருக்கிறது பூஞ்சேரி மட்ட கிராமம், மலை மேல இருக்கிறோம். இப்போதுதான் ஒரே ஒரு ஜேசிபி அந்த பகுதியிலிருந்து பாதை அமைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்க இருந்து 16 கிலோமீட்டர் மலைக்கு கீழே, ஏன்னா ஃபுல்லாவே சாலைகள் எதுவுமே இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதுதான் வாகனங்கள்லாம் மீட்பு குழுவானது வந்துகிட்டு இருக்கு. அதே போன்ற ஆர்மி குழுவின் காலையிலே இங்க வந்துட்டதுனால உயிருடன் இருப்பவர்களுக்கு மருத்துவ உதவிகள், உணவுகள் போன்றவையெல்லாம் கொடுக்கப்பட்டாலும் அந்த மீட்பு குழுவானது தற்போது இங்கு மேல படிப்படியாக வர தொடங்கி இருக்கிறது பாலா. நன்றி ரகுவரன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.